ஸோ ஆனரபிள் சிஎம் வந்து மிக அற்புதமான திட்டங்களை இப்போ செயல்படுத்த விருப்பப்படுறாரு. நம்மளுக்கும் அவருக்கு இணையாக நம்மளும் தோல் கொடுத்தோம்னா தான் அவரால் அவர் நினைக்கிற எல்லா செயல்பாடுகளையும் நல்லபடியாக செயல்படுத்த முடியும். மிக அற்புதமா இத்தனை ஆண்டுகள் கழிச்சு இது ஒரு ரெவல்யூஷனரி. இந்த ரெவல்யூஷனை வந்து நம்ம அற்புதமா நம்மளும் வந்து செயல்படுத்தணும். பணிபுரியவர்கள் மட்டும் இல்லாம துப்புரவு பணிபுரியவர்கள் மட்டும் இப்ப நம்ம பீச்சில் நின்று இருக்கோம். பீச்சில் வந்து நான் வந்து காலையில இன்ஸ்பெக்ஷனுக்காக வரும்போது மிஷின் ஓடின்னு இருக்கு. அந்த மிஷின் ஓடி இருக்க மிஷின்ல வந்து எவ்வளோ என்ன பண்றாங்க, எப்படி பண்றாங்க, எத்தனை ஷிஃப்ட்னு கேட்கும்போது 24 மணி நேரமும் பணிபுரியறது சொல்றது எனக்கே சந்தோஷமா இருந்தது. இதோட லாக் ஷீட் எல்லாமே எடுத்துன்னு வர சொல்லியிருக்கோம். காலையில அவங்க ஆரம்பிக்கிற நேரம் வந்து 8 மணிலிருந்து 6 மணிலிருந்து 10 மணி வரைக்கும், 10 மணிலிருந்து திருப்பியும் 2 மணி வரைக்கும், 2 மணிலிருந்து திருப்பியும் விடிய காத்தால 6 மணி வரைக்கும் 3 ஷிஃப்ட் போட்டு வேலை செய்யறாங்க. அதுக்கேற்ற துப்புரவு பணியாளர்கள் ஒவ்வொரு ஷிஃப்ட்டுக்கும் 14 பேர், 12 பேர், 6 பேர் பிரிச்சு வச்சிருக்காங்க. இவங்க அத்தனை மக்களும் வந்து இந்த வெறும் இந்த கிளீனிங்ல மட்டும் நம்ம செலவு பண்ணும்போது நம்மளே யோசிக்கணும். மிஷினு இத்தனை துப்புரவு பணியாளர்களுக்கு வேலை, அவங்கள சூப்பர்வைஸ் பண்ற நம்மளுடைய இன்ஜினியர்ஸு, இஇஸ், ஏஇஸ், ஜேஇஸ், இவங்க அத்தனை பேர் இருக்காங்க. இவங்களுக்கு நம்மளும் வந்து தோல் கொடுக்குற மாதிரி எல்லா குப்பைகளையும் 32 இடத்துல டஸ்ட்பின் வச்சிருக்காங்க. அதுவும் பிரிச்சு வச்சிருக்காங்க. பிளாஸ்டிக்காகவும் அட்டை அதை தனியா போறதுக்கும், பிளாஸ்டிக்கை தனியா போறதுக்கும் டஸ்ட்பினை பிரிச்சு வச்சிருக்காங்க. அந்தந்த இடத்துல நம்ம கொஞ்சம் பொறுப்புணர்ச்சியோடு எடுத்து போட்டோம்னா நம்மளோட இடம் ரொம்ப சுத்தமா இருக்கும். கிளீனினஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் திங். கடைகளை பத்தியும் பேசியிருக்கோம். கடைகள் வந்து இப்ப திருப்பியும் வந்து அவங்க அலாட் பண்ண போறாங்களாம். என்ன முறை என்னன்றத பார்ப்போம். ஏற்கனவே அலாட் பண்ணவங்களோட கார்டெல்லாம் வச்சு அவங்க எப்படி பண்றாங்கன்றத நம்மளும் கேட்டிருக்கோம். போஸ்டர்ஸ் வந்து எங்கேயும் ஒட்ட வேண்டாம், வைக்க வேண்டாம். போஸ்டர்ஸ் ஒட்டுறது ரொம்ப ஈஸி, ஆனால் கிளீன் பண்ணும்போது நாங்கள் படுற கஷ்டம் ரொம்ப அதிகமாக இருக்குன்றது கார்பரேஷன்லேருந்து அவங்களுடைய கோரிக்கை. மக்கள் முன்னாடியும் நம்ம அதை வைக்கிறோம். தயவு செஞ்சு போஸ்டர்ஸ் வந்து நீங்கள் ஒட்டும் போது அவங்க கிட்ட பர்மிஷன் வாங்கின்னு செய்யுங்க. சின்ன சின்ன நம்ம செய்யக்கூடிய எல்லா வேலைகளையும் நம்ம உணர்ந்து ஆஸ் அ சிட்டிசன் இப்படி பண்ணா கரெக்டு, இப்படி பண்ணா நல்லது அப்படின்றத நம்ம உணர்ந்து செஞ்சோம்னா நிச்சயமா நம்ம இடம் சிறப்பா இருக்கும். நம்மளுடைய சிஎம், ஆனரபிள் சிஎம் உடையக்கு நம்ம தோல் கொடுப்போம். மிக பிரமாதமா இந்த இடத்த கொண்டு வருவோம். ரொம்ப நன்றி. தேங்க்யூ. இப்போ பெசன்ட் நகர்ல 650 கடைகள் வந்து கொடுத்துருக்கதா சொல்லியிருக்காங்க. இந்த 650 கடைகள்ல யார் யார்கிட்ட லைசன்ஸ் இருக்கு, யார் யார்கிட்ட லைசன்ஸ் இல்லை அப்படின்றத அவங்களே எடுத்து இப்போ எல்லாத்தையும் பிரிச்சு ஒரு லாக் ஷீட் கேட்டிருக்கேன். அவங்களும் அதை கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க. இது வந்துட்ட அப்புறம் தான் அடுத்த ஸ்டெப்பு நம்ம எடுக்க முடியும். இதுலயே பாத்தீங்கன்னாக்கா இந்த அவங்களே சொன்னது வந்து வெளில இருக்கவங்களும் உள்ள வந்திருக்காங்க அப்படின்றது சொன்னாங்க. வெளில இருக்கவங்கன்னா வேளச்சேரி கான்ஸ்டியூன்சி இல்லாமையா அப்படின்னு. இல்லை 179, 180 அது வந்து டெஃபினட்டா நம்ம வார்டு பிரகாரம் பார்க்க முடியாது. அதே நேரத்தில் நீங்க சொல்ற வெள்ளன்றது என்ன அர்த்தங்க? பிரைவேட் செக்டர்னாக்க உங்களுக்கு வந்து எல்லாத்தையுமே நம்ம விவரமா நம்ம தெரிஞ்சிட்ட அப்புறமா அதுக்கு உண்டான சொல்யூஷனை உரிய முறையில் நம்ம எடுத்துடலாம். அவங்ககிட்டயும் நம்ம சொல்லியிருக்கிறது இதுதான். எப்போ வேணாலும் இங்க நம்மளுடைய சப்போர்ட் இருக்கும், கவர்மெண்டோட சப்போர்ட் இருக்கும். நம்ம வந்து பப்ளிக்கையும் நமக்கு சப்போர்ட்டா இருந்தாங்கன்னா நிச்சயமா நம்ம ஆனரபிள் சிஎம் எதிர்பார்க்குற அந்த ரெவல்யூஷனரி டெஃபினட்டா கிடைக்கும். கிளீனினஸ் கிடைக்கும்.
அண்டு எங்கெங்கேயோ பார்த்துட்டு நம்ம ரொம்ப பிரமாதமா இருக்கு, இந்த பீச் நல்லா இருக்குன்னு வெளியூர்ல போகும்போது, வெளிநாட்டுக்கு போகும்போது பார்க்குறோம். நம்ம இடத்துலயே நம்ம பண்ணலாம். சின்ன சின்ன முயற்சிகள், அந்த சின்ன சின்ன முயற்சிகளை நம்ம கொண்டு வந்தோம்னா மிக பிரமாதமா பண்ணலாம். மெரினாவில் அடுத்த கட்டமா வந்து மெரினா சுத்தம் பண்ணி பெரிய உலகத்தர வாய்ந்த ஒரு கடற்கரையை மாற்றி முயற்சியில் கார்பரேஷன் ஈடுபட்டு வந்துட்டே இருந்தாங்க. தொடர்ந்து இன்னும் செஞ்சுட்டு இருக்காங்க. இந்த மாதிரி பெசநகர் கடற்கரை அடுத்த நகர்வு கொண்டு போகிற மாதிரி ஒரு ஸ்கீம் வச்சுருந்தீங்கன்னா அது செய்யப்பட திட்டம் இருக்காங்க. ஸ்டடி பண்ணுங்க, அவங்க என்ன ஸ்கீம் வச்சிருக்காங்கன்றத ஸ்டடி பண்ணிட்ட அப்புறம் தான் நம்ம வந்து அது எந்த அளவுக்கு வந்து நல்லது கெட்டது என்னன்றதை நம்ம பார்க்கணுங்க.